அனைவருக்கும் வணக்கம். காமில் கார்கிஸ் சென்னை. இப்போ நம்ம கஸ்டமர் பொலினோவுடைய கார் சாவி தொலைச்சிட்டாங்க. அவங்களுடைய கார் சாவி இங்கே நம்ம கடைக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, குபேர கணபதி கோயில். அந்த கோயில் திருவிழாவில் இன்றைக்கி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நல்லா கோலாகலமாக இருக்கும். அதனால் கஸ்டமர் என்ன செஞ்சாங்கனாக்கா, அந்த கார் கோயிலுடைய காம்பவுண்ட் செவரை ஒட்டின மாதிரியே விட்டுட்டாங்க. இப்போ அந்த காரை எடுத்தால் தான் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு சனி ஞாயிறு கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கிறனால கார் எடுக்க சொல்லிட்டாங்க. கஸ்டமர் தேடி பார்த்தா சாவியை காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. யார்கிட்டயோ போயிட்டு இந்த காரை நவுத்தி விடணும், எப்படி நவுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முயற்சி பண்ணாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு நண்பர் சொன்னார், பக்கத்துலேயே ஒரு சாவி கடை இருக்குது, அங்கே போங்க, காருக்கு சாவி செஞ்சு தருவாங்கன்னு சொல்லிட்டு. கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்தாங்க. சார், அவங்களுடைய கார் 2018 வண்டி தான், அதுக்கு சாவி போட திருப்புற டைப்பு, ரிமோட் சாவி தொலைச்சிட்டேன், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சார், கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தரோம் சார், உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருடைய காருடைய ஆர்சி புக்கு, ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கிட்டு சார்கிட்ட சார் உங்களுக்கு சிறந்த முறையில் சாவி சேர்த்தப்படும், அந்த சாவி உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளிப் கீயாகவும் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுடைய சாவி ஒரிஜினல் கீ சாவி தலையிலே ரிமோட் இருக்கும், இது ஃப்ளிப் கீயாகவே இருக்கும், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் சொல்லிட்டு சார்கிட்ட காமிச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி சார், எனக்கு இது ஓகே தான், எனக்கு இது பண்ணி கொடுங்க, எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்டாங்க. நீங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுத்து அதுலேருந்து சரியாக ஒரு 3 மணி நேரம் டைம் கொடுங்கன்னு கேட்டோம். ஏன்னா சில வண்டி உள்ள ஒயர் இஷ்யூஸ் இருக்கும், நம்ம போயிட்டு 10 நிமிஷத்தில் பண்ணுறேன், அரை மணி நேரத்தில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ஆகலைன்னா நல்லா இருக்காது இல்லையா? அதனால தான் 3 ஹவர்ஸ் கேட்டோம். அதுமாதிரி நான் வெளியில் ஒரு வேலையில் இருந்தேன். கரெக்டாக அந்த 3 மணி நேரத்துக்குள்ளே அந்த காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கஸ்டமர் ஹாப்பி. அதனால் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோவும் அப்படியே எடுத்து வச்சுருக்கு. ஏன்னா நம்மளை மாதிரி சாவி கடைக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அவுட் ஆஃப் 508 எப்படி கீ ப்ரோக்ராம் பண்ணுறன்ற ஆப்ஷன் தெரியாமல் இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக அந்த கார் கீ கட் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது வரைக்கும் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இது உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது சாவி தனியாக ரிமோட் தனியாக இருக்குது, சாவி தள்ளியே ரிமோட் இருக்குது, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு ஒரு வித்தியாசமாக நல்லபடியாக வேணும், ஃபேன்ஸியாக வேணும்னாக்கா காமில் கார்கிஸ் சென்னை பாடியில் இருக்கிற நம்ம கடை. உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி ப்ரீமியம் கார்ஸுக்கோ இல்லைனா இது மாதிரி ப்ரீமியம் மாடலில் கீஸோ வேணும்னாக்கா என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறந்த முறையில் நான் செஞ்சு தரேன். சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. இது மாதிரி வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ நல்லா போடவும் முடியும். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.